என்னோட ரொம்ப நாள் ஆசை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா நிறைவேறுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஆசை மட்டும் இல்ல. அது ஆதங்கம்னு கூட சொல்லலாம். என்னதுன்னா, இந்த .mkvன்னு ஒரு வீடியோ ஃபைல் இருக்கும்ல. ஸோ அந்த ஃபைல வந்து நம்ப இம்போர்ட்டே பண்ண முடியாது. ஆஃப்டர் எஃபெக்ட்டா இருக்கட்டும், ப்ரீமியர் ப்ரோ, மீடியா என்கோடர் எதுலயுமே வந்து .mkv வந்து நம்மளால இம்போர்ட்டே பண்ண முடியாது. எதுக்காக .mkv மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, நெறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் .mkv நான் எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, இப்போ நீங்க YouTubeலருந்து டவுன்லோட் பண்றீங்க, இல்ல மூவிஸ் எதாவது டவுன்லோட் பண்றீங்க 4K, 8K இந்த மாரி எந்த ரெசல்யூஷன் டவுன்லோட் பண்ணாலுமே MKVல தான் வரும். ஓகேவா? நீங்க ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் பத்தி நான் சொல்லல. பட் நார்மலா YouTubeலருந்து டவுன்லோட் பண்றதோ, இல்ல மூவி சைட்ஸ்லேருந்து எதாவது டவுன்லோட் பண்றதோ MKVல தான் வரும். பட் இந்த மாரி MKV ஃபைல்ஸ் வந்து நம்ம எடிட் பண்ணணும்னு நெனைக்கும்போது முடியாதுல்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ மூவிஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு சீன வந்து நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களோ, ஏதோ கட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. பட் கட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த MKV ஃபைல வந்து முடியாது. MP4ல தான் எடிட் பண்ண முடியும். பட் இப்போ நான் சொல்ற பிளக்கின் யூஸ் பண்ணீங்கன்னா, MKV மட்டும் கிடையாது. நெறையா என்ன சொல்றது? வீடியோ, ஆடியோ நெறையா பிளக்கின்ஸ், நெறையா கோடெக்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஆகும். அது என்ன பிளக்கின்? எப்படி நம்ம இம்போர்ட் பண்றதுங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கீழ இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த பிளக்கின் தான் வந்து நான் இப்போ ஆக்சுவலா சொன்னேன். ஓகேவா? இன்ஃப்ளக்ஸ் ஆட்டோகுரோமா. ஓகேவா? ஸோ இந்த பிளக்கின் தான் நம்ம யூஸ் பண்ணி எந்த வீடியோ வந்தாலும் இம்போர்ட் பண்ணலாம். பிரச்சனையே இருக்காது. நீங்க பாருங்க. வைட் ரேஞ்ச் ஆஃப் வீடியோ ஃபார்மேட்ஸ் அண்ட் கோட் சப்போர்ட்டட். MKV, WebM, Flash, FLV, OGV, Blink, BIK, AVI, QuickTime இதெல்லாம் சப்போர்ட் இருக்கும். பட் இது இல்லாத எக்ஸ்ட்ராவா இதில கோடெக்ஸும் நிறைய வீடியோ கோடெக்ஸும் சப்போர்ட் இருக்கு. பட் இன்னும் உங்களுக்கு இன்னும் என்ன சொல்றது? இந்த ஃபார்மட்ஸ் எல்லாம் ரெண்டர் போடுற மாரி வேணும்னா, நீங்க ஆஃப்டர் கோட்ஸ்ன்னு ஒரு பிளக்கின் இருக்கும். அந்த பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நேத்துலாம் இம்போர்ட் பண்றேன், இம்போர்ட் ஆகுது என்னால நம்ப முடியல. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. இந்த பிளக்கின் மேபி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். எப்பயோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இது இப்பலாம் ரிலீஸ் ஆகல. அந்த பிளக்கின் கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இப்ப தான் நமக்கு தெரியுது. ஓகே. பட் சீரியஸா வேற லெவல்ங்க. ஏன்னா நேத்து இதுக்காகவே MKV ஒரு மூவி ஏதாவது ஒரு சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன் YouTubeல. போட்ட உடனே க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்க. ஸ்டாப் MKV இம்போர்ட்டர் MKV தான் பாத்துங்க. .mkv தெரியுதா? ஸோ இம்போர்ட் ஆயிடுச்சு. MKV ஓகே. ஸோ இதில் மட்டும் கிடையாது. நீங்கள் மீடியா என்கோடர், ப்ரீமியர் ப்ரோ எதுலேருந்து வேணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது சொன்ன மாதிரி மீடியா என்கோடரில் மட்டும் ஆஃப்டர் எஃபெக்ட்டில் மட்டும் கிடையாது. மீடியா என்கோடர்லேருந்து நீங்கள் எதை வேணாலும் MKV ஃபைல் தான். இது MKV ஃபைல் தான். ஸோ பார்த்தீங்களா MKV VLC ஃபைல். ஓகே. ஸோ இம்போர்ட் ஆகும். மீடியா என்கோடர், ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட் இது மாதிரி எதில் வேணாலும் இம்போர்ட் ஆகும். ஓகே. ஸோ ஓகே. இப்போ எனக்கு வந்து இப்போ இனிஷியலாக இத்தனை நாளாக அந்த பிரச்சனை வந்து MKV இம்போர்ட் பண்ணுறதுல இருந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. பட் இப்போ இதுவே ரெண்டர் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ரெண்டர் போடுறதுக்கு ஆப்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணல. மேபி உங்களுக்கு ஏதாவது இப்போ உங்களுக்கு யாருக்காவது இப்போ MKV எப்படி ரெண்டர் போடுறதுன்னு தெரியும்னா கீழே மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் இந்த பிளக்கின் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓகே. இதே மாதிரியான நிறைய பிளக்கின்ஸ் எதாவது தெரிஞ்சுக்கணும் அதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளக்கினோட சப்போர்ட் ஏதாவது வேணும்னா நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.